ஒரு நமசிவாய அனைவருக்கு அன்பான தெய்வ மகளின் வணக்கம். ஒரு அற்புதமான அழகான விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம இப்போ நம்மளுடைய அம்பிகை ஆலயம் மாசாணி அம்பிகை ஆலயத்தில் மயான பூஜை பிறகு மாபெரும் திருவிழா போய்கொண்டிருக்குது. அதில் வெள்ளிக்கிழமையான இன்று கடைசி நாள் கூட நாம் சொல்லலாம். அந்த திருவிழாவோட கடைசி நாள் பிறகு எண்ணற்ற அற்புதமாக தெய்வமகள் என் விகாஷ்னின் 26வது அமரலங்காரம் மாசாணி அம்பிகை ஆலயத்தில் மாசாணி அமரலங்காரத்தில் நாம் அன்னைக்கு அம்மன் ஊர்களை கூட்டி போயிருந்தோம். அம்பாளை நாம் ஊர்களை கூட்டி கொண்டு போயிருந்தோம். சரி, என் வாழ்வில் இந்த அம்மன் அலங்காரங்கள் எப்படி வந்தது? இதை நாமளாக எடுத்த முடிவா இல்லை அம்பாள் எடுத்த முடிவா? இது எப்படி நடந்தது? இது எப்படி நமக்குள்ள நான் நான் என்னுடைய பணியெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி இந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்தேன்? எப்படி எனக்குள்ள அம்பாள் வந்தாங்க? இந்த என்னுடைய பணியானது, என்னுடைய தெய்வ பணியானது எப்படி நீ அம்மா கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் முளபாரி உற்சவத்தில் பூவோடலன்னு சொல்லி நீ ஊர்களை கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லி எப்படி எனக்கு அறிகுறிகள் வந்தது? இந்த வெளியில் நிச்சயமாக பார்க்கலாம் வாங்க. பிறகு என்னுடைய அம்பிகை ஆலயத்தில் மாசாணி தாயார் ஆலயத்தில் மகிழ்ச்சியாக வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மயான பூஜை திருவிழா நல்லபடியாக மாபெரும் வெற்றியில் நடந்து முடிஞ்சிருக்கு. தினந்தோறும் நாம் அம்பாளை போய் பார்க்கும்போது எண்ணற்ற மகிழ்ச்சியாக அதை நான் உணர நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. அன்னையேன் தாயாரே மாசாணி தேவியே போற்றி போற்றி எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்திலும் நீ எனக்கு ஒரு வழிகாட்டியாக எப்பொழுதும் இருக்கணும் அம்மா. எனக்கு தைரியம் தன்னம்பிக்கைன்னு சொல்லி எப்போவுமே நீ எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக அம்பாள் நீ என் கூட இருக்கணும்னு சொல்லி நான் எப்போவுமே அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டே இருப்பேன். அம்மன் தாயே மாசாணி தாயாரே போற்றி போற்றி. சரி வாங்க, இந்த வீடியோவில் நான் என்னுடைய அம்மன் அலங்காரம் எதை சார்ந்து நான் இந்த முடிவு எடுத்தேன், அம்மன் அலங்காரம் கூட்டி கொண்டு போகிற முடிவு எடுத்தேன். பார்த்துலாமா இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் என் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. நாம் கலைத்துறைக்கு சேர்ந்த பெண்மணியாக இருந்தாலும் எப்படியாவது நம்ம சாதிக்கணும், நமக்கு ஆள்பலமோ பணபலமோ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய திறமை வச்சு நாம் வரலான்னு சொல்லி சில இடத்துல நாம் கலைத்துறையில் பணி எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் பணி கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகும்போது அங்கே கேட்ட ஒரு தவறான கேள்விகள் ரொம்ப தவறாக இருந்தது. நீங்கள் இந்த ஒரு கதாபாத்திரம் இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? இப்படி நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் சொல்ல நினைக்கிறேன். தவறாக கேட்ட வார்த்தைகள் ரொம்ப மனம் காயப்பட்டது. என்ன இது, ஒரு பெண்ணுக்கு ஒரு திறமை இருக்குது, நமக்கு ஒரு வாய்ப்புகளோ ஒரு நல்ல ஒரு வேலை தேடி போன பெண்களுக்கு இப்படியும் கேட்பாங்களா? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி நான் இந்த பெண் குலத்தில் நாம் எப்படி பெண்கள் வாழ்கிறது? எங்கே போனாலும் பெண்ணுக்கு ஒரு சரி உனக்கு இந்த திறமை இருக்குமா, இதோ இந்த வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோ, நீ நல்லா முன்னுக்குவான்னு சொல்லி நம்மளை தூக்கி விடுறவங்க அப்போ யார்? நாமளாக முயற்சி பண்ணி வரணுன்றது தேவ நியதி இல்லைங்களா? நம்ம முயற்சி பண்ணி நான் ஒரு இடத்துக்கு வரலான்னு நம்ம போய் நமக்கு ஒரு வாய்ப்போ நமக்கு வேலைகளோ போய் கேட்கும்போது சில இடத்துல கேட்க போகிறது தவறான பாதைக்கு நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்ட சில நல்ல உள்ளங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க. அது என் வாழ்விலும் சில பேர் அதை கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு வந்த கோபம் வார்த்தையில் சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் எதுவுமே பேசலை. சரி, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் என்னை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, தெய்வ குலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்க. என்னை அவமானப்படுத்தலைங்க, ஒரு பெண்களை நீங்கள் அவமானப்படுத்திருக்கீங்க, தெய்வீகமான பெண்களை. பகவான் உங்களை நல்லா வைக்கிட்டோம். திருந்தி வாழ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்பயும் நீங்கள் திருந்தில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவரவர் கர்ம வினைகளை அவரவர் தான் தீக்கணும்னு சொல்லிட்டு நாம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துடுறோம். இது ஒரு காயம் என் மனசு அப்படியே இருந்தது. சரி, பிறகு நம் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல உள்ளங்கள், அதில் பெண்களாக கூட இருக்கலாம், ஆண் மக்களாக கூட இருக்கலாம். நாம் நம்ம வேலை உண்டு, நம்மளுடைய வழிபாடுகள் உண்டு, நம்ம யாருக்குமே தீமை பண்ணக்கூடாது, நம்ம நல்ல வாழ்க்கை பயணத்தை நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கும் போது நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சில நல்ல உள்ளங்கள் விடமாட்டாங்க. தகாத வார்த்தைகள், இவன் நம்மளை விட்டு ஏதோ பண்ணுறாளே, ஏதோ பிடிக்கிறாளே, எப்படியோ முன்னுக்கு வந்துட்டா அப்படி சில அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை,
ஒரு ஒரு நல்ல எண்ணங்கள் இல்லாதவங்க தான் இப்படி பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு இரண்டு பெண்களை நான் சொல்கிறேன். ரொம்ப என்னை காயப்படுத்திட்டாங்க, மனசாலையும் உடலாலையும். உடலில் இருக்கிறது மனசு தானேங்க, ஆனால் மனசு காயப்பட்டால் எப்படி இருக்கும்? ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை வந்து தகாத வார்த்தைகளால் பேசுறதா? அவள் ஏதோ பண்ணுறா, முன்னுக்கு வர, அவளை வாழ விட வேண்டியது தானே. அவளை நாம் ஏன் வாழ விடக்கூடாது? அவங்களுக்கு ஏன் நான் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்காம தகாத வார்த்தைகளால் நம் மனம் காயப்பட்ட மாதிரி சொன்ன வார்த்தைகள், என் மனம் இப்போவும் அந்த நிகழ்வுகள் இன்னும் என்னை விட்டு போகலிங்க. மனம் காயப்படுத்தி கொண்டே இருந்தது. என் கலைத்துறையில் சேர்ந்து என்னோட கலைத்துறையில் சொன்ன சில வார்த்தைகள், பிறகு நம் இல்லத்துக்கிட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் 2 பெண்கள் என்ன கொடூரமாக காயப்படுத்தின அந்த விஷயங்கள் என் மனம் ரொம்ப பாதிச்சு கொண்டே இருக்கிறது. சொல்லிக்கிறதுக்கு ஆள் இல்லை இறைவனை தவிர. மனம் எனக்கு நோகும் போதெல்லாம் எனக்கு அழுகையே தான் வரும். அம்மா என்னை இப்படி பண்ணுறாங்களே, என்னை வாழ விட மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறது? என்னுடைய அப்பா இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? ஏன் அப்பா என்னை விட்டுட்டு தெய்வத்துக்கிட்ட போயிட்ட? அந்த மாதிரி நிகழ்வுகள் நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த மாதிரி அழும்போதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது தெய்வம்தான். மகளே, உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கு அழற மகளே? நான் இருன்ற இடத்துல தான் நீ இருக்கணும், இரு, நான் இருக்கேன், உனக்கு பக்கபலமாக இருக்கேன்னு சொல்லி தெய்வம் சொன்ன. நான் பண்ண வழிபாடுகளின் பலனோ, என்னோட பக்தியின் பலனோ, என்னோட குழந்தைத்தனமான பக்தியோ என்னமோ, தெய்வமே வந்து என் மனசிலும் என்னுடைய உடல்லையே குடியிருந்துட்டாங்க. இதுக்கு உதாரணம், ஒரு நாள் நான் வந்து இப்படி நம்மளெல்லாம் காயப்படுத்துகிறாங்களே, இப்படி நம்மளை எல்லாருமே காயப்படுத்துகிறாங்களே நான் நினச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறோம், சரி நம்ம எதாவது பண்ணணும், அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். நமக்கு ஒரு காயம், ரொம்ப மனம் காயப்பட்டிருக்கன்னா நம்ம அதுக்குள்ளவே இருந்தால் வேறு மாதிரி ஆகிடும். அப்போ நமக்கு தோணுதெல்லாம் ஒன்று தான், இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அதுக்கு என்ன வழி? அப்படி தோணின வழி தான் நான் ஒரு நாள் நம்ம இல்லத்தில் அன்றைக்கி ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா, அற்புதமான ஒரு வெள்ளிக்கிழமை நாட்கள், தெய்வீகமான நாட்கள். அன்றைக்கி நான் வந்து சரி இன்றைக்கி நான் வந்து ஒரு அம்பாளை வேடம் விடலாம், ஒரு அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணலாம் வீட்லேயே ஆனால் சொல்லி எனக்குள்ள ஒரு கோவம், ஒரு மனவேதனை. அந்த இடத்துல தான் நாம் என்ன பண்ணுறோம், அன்றைக்கி நான் வந்து நல்ல இந்த காளிமாக்கு நம்ம பூசக்கூடிய அந்த கலர்கள், பிறகு காளிமாக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க, அந்த கருப்பு ஆடை, இந்த கருப்பு கம்பலன்னு சொல்லி நம்ம காளி அம்மன் அலங்காரம் அன்றைக்கி நம்ம பண்ணி நாமளே அதை அழகு பார்க்குறோம். என்னோடய பூஜை நேரமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், என்னோடய பூஜை வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காளி அம்பாள் அலங்காரம் நம்ம வீட்லேயே என்கிட்ட இருக்கக்கூடிய ஆடையெல்லாம் போட்டு அம்மன் அலங்காரம் பண்ணி நானே அது வீடியோ எடுக்கிறேன். காளி அம்மன் அலங்கார வீடியோ. சரி, அந்த வீடியோ பார்த்தோன்னே ஏதோ நான் அம்பாளை பார்த்த மாதிரி இருந்தது அந்த வீடியோவில். நானே 2 கையெடுத்து கும்பிட்டுட்டு பிறகு நாம் அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம். சரி, மாலை நேரம் ஆக போகுது. நம்ம மீண்டும் என்னோடய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து வீடியோ பார்த்தோம். அம்மன் மாதிரி இருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த வீடியோவானது எனக்கு தெரிஞ்ச அம்மா சென்னையில் இருக்காங்க, அவங்க பேர் கூட நான் சொல்ல விருப்பம் இல்லை, அம்மா அவங்க எனக்கு அம்மா அக்கா மாதிரி, அவங்களுக்கு நான் இந்த வீடியோவை அனுப்பிவிடுறேன். அந்த அம்மா இந்த வீடியோ பார்த்துட்டு, அம்மா மகளே என்ன இது, இந்த வீடியோ இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உனக்கு? அப்போ நான் கேட்குறேன், என்ன நாள்மா? அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, அம்மா இன்னைக்கு வந்து மசான கொள்ளமா, மயான பூஜை நடக்கக்கூடிய எல்லா ஆலயத்தில், சில ஆலயத்தில் இதுக்கு வேண்டுதலுக்காகவே காளி வேடம் போடுவாங்க, காளி வேடம் போட்டு மயான பூஜை பண்ணுவாங்கம்மா. இன்னைக்கு மசான கொள்ளை நாள்மா, மயான பூஜை பண்ணக்கூடிய மசான கொள்ளை, காளிக்காக கும்பிடக்கூடிய அற்புதமான நாள்மா இது. இந்த நாளில் நீ வந்து காளி வேஷம் போட்டிருக்கியம்மா, காளி அலங்காரம், காளி தீவி அம்மிகை அலங்காரம், இது என்னம்மா வேண்டுதல் வச்சு போட்டியா? ஆனால் எனக்கு சொல்கிறாங்க அம்மா. அப்போ நான் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறேன். என்னது இன்னைக்கு வந்து மயான பூஜையா, மசான கொள்ளையா? ஆனால் நான் திருப்பி அம்மாவை கேட்குறேன், ஆமாம்மா நீ வேணா விசாரிச்சு பாருன்னு சொல்கிறாங்க. நானும் ஒரு 4 பக்கம் விசாரிக்கிறேன். சில இடத்துல ஆமாம் அன்றைக்கி வந்து காளிக்கு உண்டான மயான பூஜை, சில இடத்துல வந்து பெரிய பெரிய கோயிலெல்லாம், இப்போ நம்ம மாசநாத்த கோயிலெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா மயான பூஜை, அந்த மாதிரி சில காளி கோயிலெல்லாம் இதை பண்ணுவாங்கன்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. அன்றைக்கி எனக்கே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னது இப்படி ஒரு நாளில் எனக்கே தெரியாமல் நான் காளி அலங்காரம் விட்டுருக்கேனா அப்படின்னு சொல்லி நான் மீண்டும் அந்த வீடியோவை பார்க்குறேங்க. பார்த்தா எனக்கே அது ஆக்ரோஷம், எப்படி இப்படி ஒரு ஆக்ரோஷமான வீடியோ,
எனக்கு புரியலையே, நான் சாதாரணமாக தானே போட்டேன். நான் ஏன் அந்த மனவழியோடு அழுதுகிட்டு இருந்திருக்கணும்? நான் ஏன் காளி அலங்காரம் நான் போடணும்? அன்னைக்கு ஏன் மசான கொள்ளையாக இருந்திருக்கணும்? மயான பூஜை நடக்கக்கூடிய அந்த மசான கொள்ளையான அன்றைக்கே ஏன் இருந்திருக்கணும்னு சொல்லி பல கேள்விகள் எனக்கு இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தா என் நண்பர்கள் எல்லாமே அதை கையெடுத்து கும்பிட்டு மீண்டும் எனக்கு, அம்மா உன்னை பார்த்து எனக்கு காளியை பார்த்த மாதிரி இருக்குமா, தற்செயலாக போடுறதாலே இப்படி இருக்கே, உனக்கு நல்ல அலங்காரம் பண்ண அப்படியே காளியாக மாறியா நீ இருப்ப, உனக்குள்ள நாங்கள் சாமியை பார்க்குறோம், அம்பாளை பார்க்குறோன்னு சொல்லி எனக்கு நிறைய வாய்ஸஸ் எல்லாம் வருது, பிளெஸிங்ஸ் வாய்ஸ் கூட வருது. நான் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோ நைட்டெல்லாம் பார்க்குறேன். எனக்கே ஒரு சந்தோஷம். நான் வந்து யதார்த்தமாக தான் போட்டேன், ஆனால் போட்ட நாளான இன்று மயான பூஜை மசான கொள்ளையாக இருக்கேம்மா, இதுலேருந்து அம்மா என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அது அப்படியே மனசுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்போ வந்து அம்மா மீண்டும் எனக்கு லைனில் வராங்க. அம்மா நீ மனவழியோட நீ வந்து 2-3 நாளாகவே ரொம்ப மனவழியோடு இருந்திருக்கிற, யார் காயப்படுத்தினாலும் உன் நல் மனதுக்கு அம்பாள் எப்பவுமே உன் கூட இருப்பாம்மா. இதுக்கு இன்றைய ஒரு நாள் தான் சாட்சி. ஏனென்றால் உனக்கு தெரியாமலேயே இன்னைக்கு நீ வந்து காளி வேடம் விட்டுருக்கிற. ஏனென்றால் இன்னைக்கு மசான கொள்ள மயான பூஜை. சாதாரணமெல்லாம் யாருமே காளி வேஷமோ அம்பாள் வேஷமோ போட்ட முடியாது. அதுக்கு தகுதி பெற்றவங்க மட்டும்தான் அதை போட முடியும். அம்பாளுக்கு பிடிச்சமான குழந்தையாவது மட்டும்தான் இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன வார்த்தை என் மனம் அப்பயே ரொம்ப 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 சந்தோஷப்பட்ட அந்த ஒரு நிமிடத்தை நான் இந்த வீடியோக்குள்ளே பகிர்ந்துக்கிறேன். அப்போ நான் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை, அம்மா நீ என் கூடவே இருக்கிறியா, நான் அளந்தா நீ வந்துடுவியா, என்னையெல்லாம் இப்படி காயப்படுத்துகிறாங்களேம்மா, எப்படிமா இப்படியெல்லாம் இருக்காங்க மனிதர்கள், பெண்ணாக இருந்தாலும் இப்படி இருக்காங்க, ஆணாக இருந்தாலும் இப்படி இருக்காங்களேம்மா, ஏன் ஒரு பெண்ணை வாழ விட மாட்டேங்கிறாங்க, நமக்கு முன்னுக்கு வர விட மாட்டேங்கிறார்கள், ஏம்மா என் மனம் காயப்படுத்துகிறாங்களேம்மா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொன்ன அந்த நொடி ஆனந்த கண்ணீர் வந்தது எனக்கு. அந்த அம்மா ஊர்லேருந்து அம்மா சொன்ன வார்த்தைகள், எப்பவுமே அம்பாள் உனக்கு துணையாக இருப்பாம்மா, நீ கவலையே படாதே, யார் கைவிட்டாலும் அம்பாளும் கைவிட மாட்டாள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு, அன்னைக்கு நான் போட்ட அம்மா அலங்காரம் இன்னும் நான் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த வீடியோ கிளிப்பிங் ஒரு சாங் மூலியமாக நான் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. இப்படி போட்டது தான் நான் அம்பாள் அலங்காரம். அம்மன் எனக்குள்ளே இறங்குனது இப்படி தான். யார் ஒருத்தர் மனவழியோட ஒருத்தர் காயப்படுத்தி கொண்டே இருப்பாங்களோ அவங்களுக்கு எப்போவுமே பகவானே இறங்கி வந்து துணையாக இருப்பாங்க. அதுலேயும் ஒரு பெண் குழந்தைக்கு பெண் தெய்வமே வந்து கூட இருப்பாங்கன்றதுக்கு என்னுடைய அம்மையப்பனே சாட்சி. அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரரே சாட்சி. அம்மையப்பன் எப்பவுமே என் கைவிடலை. ஒரு வாட்டியும் என் அப்பன் ஈஸ்வரன் என்னை கைப்பிடிச்சி, மகளே உனக்கு நான் இருக்கேன், உன் பக்கம் நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, தர்மத்தை கடைப்பிடிக்கிறேன், எப்போவுமே என் கூட நான் இருப்பேன்னு சொல்லி இதுவரை என் கடவுள் மட்டுமே என் கூட இருக்காங்கன்றதுக்கு நான் மட்டுமே உதாரணமாக இருப்பேன். அம்மா அப்பாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தாயே அன்றைய ஒரு நாள் என் உடம்புல வந்தாயா என் காளிகா தேவியே, அன்று மயான பூஜையா மசான கொள்ளையா என் தாய் எனக்குள்ளே வந்தியா, அன்றைய முதல் நாளான என்று எப்போது நீ எனக்கு வந்திருக்கேன் எனக்கு தெரியாது. ஆனால் நான் உணர்ந்தது அன்றைய ஒரு நாள் பெருசாக உணர்ந்தது. இப்படி தாங்க நான் அம்மா அலங்காரம் போட்டேன். அதுக்கப்புறம் எப்போவுமே என் கூட அம்மா அப்பா இருக்காங்கன்னு சொல்லி உணர்ந்து தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். என்னோடய வாழ்க்கை பயணமும் அப்படி தான். பிறகு ஒரு நாள் நம்ம வீதியில் கொஞ்சம் ஒரு 2 வீதி தள்ளி காமாட்சி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம். அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா, ராமசுவாமி ஐயான்னுட்டு, அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 70. நான் விநாயகர் பெருமாள் ஆலயத்துக்கு போகும்போது இந்த மார்கழி மாதத்தில் அவர் எனக்கு அறிமுகம். நான் போவதால் ஐயா வாம்மான்னு சொல்லி என்னை அன்புடன் வர வைப்பாங்க சொந்த மகளாக. நானும் வணக்கம்ப்பான்னு சொல்லுவேன். இந்த வரிசையில் நம்ம வீதியில் ஒரு 2 வீதி தள்ளி காமாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம். கோயில் புதுசாக கட்டியிருக்காங்க, நல்லா கேட்டுக்கோங்க. அந்த கோயிலேருந்து கோயில் சார்பாக பத்திரிக்கை கொடுக்க அந்த கோயில் கமிட்டிலேருந்து சில இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ராமசாமி அப்பார்கள் நம்ம வீதிக்கு வந்த நேரம் அவர் கமிட்டியில் சொல்லியிருக்காங்க, இந்த வீதியில் தான் நமக்கு தெரிஞ்ச மகளும் இருக்கா, அந்த பிள்ளைக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துடலான்னு சொல்லி கமிட்டி அவங்களும் சரிப்பா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ராமசாமி அப்பா பிறகு கோயில் கமிட்டி டீம் மொத்தமாகவே நம்ம வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை வெள்ளிக்கிழமை நாள் அதிகாலை நேரம் ஒரு 7:30 இருக்கும். அப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம குளிச்சுட்டு நம்ம பூஜை வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நான் வந்து தெய்வத்துக்கு நம்ம வழிபாடுக்கு அந்த உண்டான நேரம் இல்லையா, அந்த வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். கோயில் கமிட்டி வந்து டக்குன்னு வீட்டுக்கு வராங்க.
வந்துட்டு நான் இதெல்லாம் திடீர்னு சொல்லிட்டு எல்லோரும் வர வைக்கிறேன், வந்து உட்காடுறாங்க. பிறகு தண்ணியெல்லாம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அம்மா அவங்க சொல்கிறாங்க, அதில் ஒருத்தர் ராமசாமி அப்பா சொல்கிறாங்க, பிறகு அதில் இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அம்மா நம்ம கோயில் கட்டி கும்பாபிஷேகம்மா, நீ மறக்காமல் கலந்துக்கணும்னு சொல்லி என்கிட்ட பத்திரிக்கை கொடுக்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், ரொம்ப நன்றிங்கப்பா, எல்லாருக்கும் நன்றி, இந்த கோயில் டீம்லேருந்து வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, கண்டிப்பாக கலந்துக்கிறேன், ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு தண்ணி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு மீண்டும் நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு போகிற சில நொடிகளில் நம்ம வீட்டுக்கு வந்த கமிட்டிலேருந்து வந்த ஐயாக்கள் நம்ம வீட்டில் செவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க. அதில் சில இடத்துல அம்பாள் வேடமிட்ட புகைப்படங்கள் இருக்குது. நம்ம கலைத்துறையிலையும் நம்ம வீட்டில் இதெல்லாம் நான் ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு நம்ம செவத்தில் ஒட்டியிருப்பேன். அதை அவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்க எனக்கு கேட்குறாங்க, இதெல்லாம் என்னம்மா அம்மன் அலங்காரமாக இருக்குது, என்னம்மான்னு கேட்குறாங்க. அப்போ நான் வந்து சொல்கிறேன், இது வந்து நான் அம்பாள் வேடமிட்ட ஃபோட்டோ புகைப்படங்க, நமக்கு கலைத்துறையிலையும் பிறகு நான் வீட்லேயும் எனக்கு தோணும்போது நான் அம்பாள் வேடம் விடுவேன். அதில் வந்து நம்மளுடைய கலைத்துறையில் வந்து ஒரு மாபெரும் விழாவில் நான் கூட நான் அம்பாள் வேடம் விட்டுருக்கிறேன் ஆனால் சொல்லி நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒரு ஐயா, அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா, அப்படியே பார்க்க அம்மன் மாதிரி இருக்கீங்கம்மா, நீங்கள் ஏன் வந்து நம்ம கோயில் காமாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் முளபாரி உற்சவத்தில் நீங்கள் ஏன் அம்பாள் வேடம் விட்டு முன்னால் வரக்கூடாதுமான்னு அவர் கேட்குறாரு. ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆடி போயிட்டேன். என்னது கும்பாபிஷேகத்திலையா? இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு யாருமே கொடுத்ததில்ல, ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வெள்ளிக்கிழமை நாளில் வந்து நீங்கள் வந்து முளபாரி உற்சவத்துக்காக காமாட்சி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் முளபாரி உற்சவத்தில் காமாட்சி அம்மன் அலங்காரமிட்ட இந்த அன்பு மகளை வர சொல்கிறீங்க, இரட்ட பாகம் செஞ்சேனா ஊர் மக்களே அன்னு சொல்லி கமிட்டிலேருந்து வந்த அனைத்து பெரியவங்களுக்கும் ஊர் மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கோவில் சார்பாக வந்த முதல் வாய்ப்பு. என் தாயார், மகளே உனக்கு யார் வாய்ப்பு கொடுக்கலன்னா என்ன, இதோ வா என்னுடைய ஊர் பண்டிகையில் மகா கும்பாபிஷேகத்தில் முளபாரி உற்சவத்தில் பூவோடில் வா, அம்பாளை வந்து என்னை பல அவதாரத்தில் என்னை வந்து கூட்டி கொண்டு போ அப்படின்னு சொல்லி எனக்கு அறிகுறிகள் கொடுத்தமாதிரி இருந்த அன்றைய அந்த அழகான நேரத்தில் அதில் முதல் அலங்காரம் தான் காமாட்சி அம்மன் அலங்காரம். அதுக்கும் முன்னால் என்னோட கலைத்துறையில் திரிபுர சுந்தரி மாரியம்மன் அலங்காரங்கள், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியாக என்னோட கலைத்துறையில் நாம் விட்டுருந்தோம். அதை சிவத்தில் பார்த்து தான் இந்த ஐயாக்கள் கேட்குறாங்க, கும்பாபிஷேகத்தில் வந்து காமாட்சி அம்மன் அலங்காரம் இடமா ஆனால் கேட்கும்போது, ஆஹா ஊர் மக்கள் மூலியமாக வந்த முதல் வாய்ப்பாயிற்றே, முதல் வரவேற்பு என் தாய்க்குன்னு சொல்லி அவங்களுக்கு நான் முழு சம்மதத்துடன் அவங்களுக்கு நான் வந்து சம்மதித்தேன். பிறகு கும்பாபிஷேக நாட்களும் வந்தது. அம்மனுக்கு தேவையான காமாட்சி அம்மன் அலங்காரத்துக்கு தேவையான கிணி அப்புறம் புடவையான்னு சொல்லி எதுவும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு ஒரு கதை இருக்குங்க. சாதனமெல்லாம் கடிச்சிடல, அந்த புடவையாகட்டும் கிணியாகட்டும் சாதனமெல்லாம் கடிக்கலைங்க. அது ஒரு கதையே இருக்குது. எப்படியெல்லாம் என் கைக்கு வந்ததுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக அதில் நீங்கள் கேட்பீங்க. பிறகு அதுக்குண்டான கும்பாபிஷேகத்துக்கு உண்டான தயாரிப்பெல்லாம் நடக்குது. புடவை அம்மனுக்கு வளையல் அப்புறம் கிணி எல்லாம் வாங்கிட்டு வந்து கும்பாபிஷேக நாட்களும் நெருங்கிடுச்சு. இதோ தெய்வமகள் என் விகாஷி அம்மன் அலங்காரம் முதல் ஊர் பண்டிகைக்குண்டான காமாட்சி அம்மன் கும்பாபிஷேகத்துக்குண்டான அம்மன் அலங்காரம், அம்மாவின் உத்தரவுபடி முறைப்படி வீட்டுக்கே வந்து அலங்காரம், காமாட்சி அம்மன் அலங்காரம், கோயில் காமாட்சி அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் முளபாரி உற்சவத்தில் அம்மாவை வந்து கூட்டி கொண்டு போகிறாங்க. எண்ணற்ற மகிழ்ச்சியாக ஊர் மக்கள் எல்லாம் உண்மையாலுமே காமாட்சி தாயார் வந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணி அன்றைய ஒரு நாள் என்னால் மறக்க முடியுமா? எண்ணற்ற மகிழ்ச்சியாக அந்த நாளை நான் உணர்ந்தேன். எல்லாரும் வாயிலுமே அம்மா உங்களை பார்த்து அம்பளை பார்த்த மாதிரியே இருக்கு அம்மன் அலங்காரத்தில்னு சொல்லி எல்லாரும் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த நிகழ்வுகள் என்னால் மறக்க முடியுமா? பிறகு அங்கேருந்து நாம் வீட்டுக்கு வரோம். மறுபடியும் என் தாய்க்கு நான் மறுபூஜை பண்ணி அம்பாளுக்கு நன்றி சொல்லி மறுநாள் அந்த வீடியோவெல்லாம் நான் வந்து காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் காமாட்சி அம்மன் அலங்காரத்தில் எடுத்த அந்த வீடியோக்கள் எல்லாம் நான் வந்து என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருமே பகிர்ந்துக்கிறேன். பார்த்தவங்க எல்லாம் அம்மனை பார்த்த மாதிரி இருக்குது, அம்மனை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லலை. நானும் அதை வந்து பார்த்து அப்படி தான் இருந்தது. இன்னும் நான் காமாட்சி அம்மன் அலங்காரம்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிடுவேன். முதல் அலங்காரம் நான் மறுக்க முடியுமா தாயேன்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பிச்சுதுங்க. பிறகு அந்த அழகான கோயில் கும்பாபிஷேகத்தில் காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கமிட்டியில் பார்த்த ஊர் மக்கள் அடுத்தடுத்து ஊர் பண்டிகைக்கே ஆகட்டும், கும்பாபிஷேகத்தில் இருக்கக்கூடிய விழாக்களுக்கே ஆகட்டும்,
முளைபாரி உற்சவம், பிறகு பூவோடல் ஆகட்டும் சொல்லி எல்லாருமே கூப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப 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 சந்தோஷமான நாட்களை நாம் மறக்க முடியுமா? இதோ இன்று நாம் உலகத்திலே, நம் தமிழ்நாட்டிலே, ஏன் உலகத்திலே பிரசித்தப்பட்ட கோயில் நம்முடைய மாசாணி அம்பிகை ஆலயத்திலிருந்து கூட நமக்கு வந்து அழைப்பு வந்து, மாசாணி அம்பிகை ஆலயம் வெளில இந்த புள்ள போய் அம்பாள் வேடம் விட்டுருக்கேன்னா சாதாரண விஷயமா? இந்த அனைத்து பெருமையும் என் தாய் தந்தைக்கு தாங்க. எண்ணற்ற பாகியம் செஞ்சு என்னுடைய அம்மா அப்பா என்னை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அம்மா அப்பாவின் சொல்படி, அம்மா அப்பாவின் வாக்கின்படி எனக்கு தெரிஞ்ச நாமங்கள் பஜனைகள் பாடி வாய்ப்பு கிடைக்கும்போது ஊர் மக்கள் மத்தியிலையும் போய் அவங்ககிட்டயும் சொல்லணும். நல்லது சொல்கிறதுக்கு என்ன பாகியம் செஞ்சேன்ற மாதிரி ஆன்மீக சொற்பொழி முற்று பஜனை அது ஒரு பக்கம். நான் ஆன்மீக பயணம் போனால் நம்ம ஊர் கோவிலேருந்து காஷி, அயோத்தியா, இமயமலைன்னு சொல்லி, காஷி ராமேஸ்வரம், அயோத்தி, இமயமலைன்னு சொல்லி, இமயமலையில் கேதார்நாத், பத்ரிநாத், ஹரித்வார், ருஷிகேஷ், கங்கோதரி, யமுனோத்ரி, துங்கநாதன் சொல்லி பல ஆலய வரலி அந்த அழகான இமயமலை வரலி கூப்பிட்டு கொண்டு வந்த சிவபெருமான் அம்மையப்பனுக்கு கொடானு கோடி நன்றி. இந்த மாதிரி என் வேலையே இதுதானே என்ற மாதிரி அப்பன் இப்போ எனக்கு ரொம்ப அழகாக உணர்த்திட்டாங்க. மகளே, நீ பிறந்த நோக்கம் இதுதான். அம்பாள் வேடுமிட்டு தான் என்னுடைய வேலையாக முதல் என் உயிருள்ளவரை என்னால் முடிஞ்ச வர ஊர் பண்டிகையில், முளைபாரி உற்சவத்தில், பூவோடலைன்னு சொல்லி எந்த ஊரில் என்ன அம்மல் அலங்காரம், எந்த விசேஷம் நடக்குதோ அந்த அம்மல் அலங்காரத்தில் அம்பாளை குட்டி கொண்டு போகிறது. பிறகுடைய ஆன்மீக பயணமாக நம்ம ஊர் கோயிலேருந்து இமயமலை வரலி இந்த மகளை அம்மா அப்பா கூட்டி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. என் கூட யாராவது வந்தால் வாங்க, உங்களும் நான் கூட்டி கொண்டு போகிறேன். ரொம்ப ஆடம்பரமான செலவு இல்லாமல் நம்மளாலேயும் போக முடியும்ன்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களையும் அழைச்சிட்டு போகிறேன். இதெல்லாம் என் வேலையாகும். பிறகு இதோடவா போயிட்டு வந்து அப்படியே நம்ம வீட்டை சும்மா இருந்துடாமல் இதை பற்றின உண்மையான தகவல்கள், பஜனைகள், அயோத்தி ராமராகட்டும், காஷி விஸ்வநாதராகட்டும், இமயமலை நாதரே ஆகட்டும், அங்கே என்னெல்லாம் நிகழ்வுகள் இருக்குது, இந்த பிரபஞ்சம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, நாம வழிகள், பஜனைகள், நல்ல சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள்னு சொல்லி பிறருக்கும் சொல்லதானே இந்த உலகத்துக்கு அம்மா அப்பா என்னை கொடுத்துருக்காங்க. நான் மட்டும் நல்லா இருக்க போதுமா? பிறகு நாம் நல்வழிக்கு கொண்டு வரணும். என்னால் முடிஞ்சவருக்கு நான் இந்த உலக நலனுக்காக வாழ்வேன். இப்படி என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான், அழகான விஷயங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி தான் நடந்தது என்னுடைய அம்மன் அலங்காரங்கள். ஆரம்பித்த விதம் இப்படி தான். இதோ இப்போ மாச நம்பிக்கை அலைவரிலையும் நம்ம போயிட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் நான் அம்பாளை பல அவதாரத்தில் அம்பாளை ஊர்களை கூட்டி கொண்டு போனோம். ஒரு கோயிலில் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி, ஆராதனை பண்ணி, அலங்காரம் பண்ணி, அதுக்கு பிறகு அம்பாளை எதிர்த்து வந்தால் எப்படி இருக்கும்? அந்த வேலையை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த எதிர்த்து வந்து அம்பாளை எப்படி இருக்கோன்றது ஒரு அலங்காரம் பண்ணி இந்த பெண்ணை அம்பாளை கூட்டி கொண்டு போயிட்டுருக்கிறேன். அம்பாளுடைய பரிபூர்ண தர்ஷனம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். இதுதான் என் ஆசையாகும். பிறகு நான் என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவு பஜனை, நான் நம்ம ஊர் கோயிலேருந்து வடநாடு, உத்தரகாண்ட் வெளியே போயிட்டு வந்த அனைத்து கோயிலேருந்து கொண்டு வந்த அற்புதமான விஷயங்களும் கூட நானுமே நேரில் வாய்ப்பு கிடைச்சா கிராமமாக போய் அங்கேயும் சொற்பொழிவாக பஜனையாக கொடுப்பேன். இல்லை இந்த வீடியோ மூலியமாக நான் கொடுப்பேன். இல்லை ஃபோன் மூலியமாக நேரில் யாராவது பார்க்கும்போது கூட சொற்பொழிகள் கொடுத்து கொண்டே இருப்பேன். இது தான் என் வேலையாகும். கண்டிப்பாக இப்படி தான் நடந்தது என்னுடைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்கையும் இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. இந்த வாய்ப்பை நான் பகவான் இந்த மகளுக்கு கொடுத்தா தாய் தந்தைக்கு கொடானு கொடி நன்றி. எனக்கு அம்மா அப்பா என்னை பார்த்து தாய் தந்தைக்கு கோடி கோடி புண்ணியமும் நன்றியும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பிறகு இந்த உலகத்தையே காக்கும் அம்மா எப்போ அர்த்தநாரீஸ்வருக்கும் கோடி புண்ணியமும் நன்றியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா அப்பா நான் என்ன பாகம் செஞ்சேன் இந்த அழகான மானிட பிறவில்லை. இந்த அளவுக்கு நான் தெய்வ தொண்டு பண்ண, தெய்வ நிகழ்வு பண்ண உங்கள் எல்லாருக்கும் கொடானு கோடி நன்றி. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் நன்றி. என் குல சாமிக்கும் நன்றி. அப்பா மிருகாய மிருக பெருமானுக்கு கொடானு கோடி நன்றி. வெற்றி முடிதான வீரமுடிதான மிருக பெருமானையை போற்றி ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர சிற்றம்பலம். ஓம் சக்தி பராசக்தி அம்மா அப்பா துணை அர்த்தநாரீஸ்வரரே போற்றி. நமச்சிவாய போற்றி. ஹர ஹர மகாதேவ போற்றி. எம்குல சாமியே தன்னை வெற்றியில் முருகரே போற்றி. அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்கள் கூட நானும் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். கடந்த ஒரு 4 மாதம் அதுக்கு முன்னாடி நான் வீடியோ அதிகமாக போட்டதில்லை.
இந்த மாதிரி ஆன்மீக வீடியோகள் எல்லாம் நண்பர்களெலாம் கேட்டே இருப்பாங்க. நிறைய விஷயங்கள்லாம் நீ பண்ணுறல்லம்மா, யூடியூப்பில் போடுமா, நாலு பேர் கேட்கட்டும் அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி 4 வருஷம் இருந்துச்சு. அதுக்கு கரெக்டாக ரன் பண்ணல. ஆனால் இப்போ இந்த 4 மாதமாக தான் சரி நம்மளும் கொடுக்கலான்ற மாதிரி வீடியோஸில் கொடுத்துட்ருக்குறேன். வாய்ப்பு இருந்தால் இதெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக சூழ்நிலை கூட நானும் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். உடைய அன்பு தெய்வமகள் என் விகாஷ். நன்றி. நமஸ்காரம்.